ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ளவுஸில் சைட் ஜாயினிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓப்பனை வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ஆர்ம் கர்வ்கிட்டையும் நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் அண்டு ஒரு பின். இப்படி பண்ணிட்டோன்னா பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். நான் பட்டியை ஃபஸ்ட்டே மடித்து தைக்க மாட்டேன். ஏன்னா தைச்சிட்டோன்னா லாஸ்ட்டில் நம்ம சைட் ஜாயினிங் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் பார்ட் பெருசாக இருந்தால் நம்ம திருப்பி பிரிச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இப்போ நான் இப்படி பின் பண்ணிவிட்டு செக் பண்ணால் எனக்கு எக்ஸாக்டாக கிடச்சிருங்களா. நான் இப்போ அந்த லைனை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்து இதை அப்படியே ஒரே ஒரு ஃபோல்டு நீங்கள் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும் எவ்வளோ இருக்குன்னுட்டு. ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள், ஹூக் பார்ட் சைடு எடுத்துகிட்டு ஹூக் பார்ட்டை 1/2 இன்ச்சு நம்ம விட்டுருப்போம் இல்லையா, அது அங்கே அதுக்கு முன்னாடியிலேருந்து நீங்கள் இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டிங்கை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஹைட்டுக்கு. இப்போது நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ஃபேப்ரிக்கை ஒரே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு பாருங்கள், இப்போ அந்த ஃபோல்டிங்கை நான் எந்த சேஞ்சும் பண்ண மாட்டேன். இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் மட்டும் ஒரே ஒரு வாட்டி உள்ளே மடிச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். நீங்கள் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறப்ப சைட் ஜாயினிங் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம என்ன அளவு மார்க் பண்ணமோ அந்த அளவில் ஒரே ஒரு தையல் மட்டும் நீங்கள் இங்கே தைச்சிடுங்க. நம்ம இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் செஞ்சுங்களா, கரெக்டாக இருக்குங்களா இந்த ஜாயினிங். அடுத்து இப்போது நம்ம ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு ஸ்லீவ் ஓப்பன் வந்து நான் இது அளவு ப்ளவுஸ் ஷார்ட் ஸ்லீவ். ஸோ நீங்கள் இது ஆரி ஒர்க் பண்ணதால் நான் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணி வச்சுருக்கேன் லைனிங்கில். ஸோ அந்த மெஷர்மெண்ட் அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த ஆர்ம் கர்வை மட்டும் மெஷர் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா எனக்கு 9.2 இருக்குது. ஸோ அந்த 9.2வை நான் இங்கே மார்க் பண்ண போகிறேன். நான் எப்படி மெஷர் பண்ணுறேன் பாருங்கள். சேம் அளவு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் அப்படி தான் மெஷர் பண்ணணும். இப்போது நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்வில் மெஷர் பண்ணணும், அந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு நான் 9.2வை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை அந்த ஸ்லீவ் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அங்கே எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து வேஸ்ட் அண்டு பார்த்திங்கன்னா ஹூக் பார்ட் சைடுக்கு நம்ம தையலுக்குன்னு ஒரு அளவு விட்டுருப்போம் இல்லையா, 1/2 இன்ச். அந்த 1/2 இன்ச்சிலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச்லேருந்து அளவு ப்ளவுஸ் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு தையல் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் எக்ஸாக்ட் அளவு. இதை நம்ம ஆர்ம் கர்வ்கிட்ட ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து வேஸ்ட் நான் ஒரு பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். அதிலேருந்து உங்களுடைய வேஸ்ட்டுடைய அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ் வேஸ்ட்டுடைய அளவு மார்க் பண்ணி அளவு எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்போ நம்ம தைக்க போகிற ப்ளவுஸை அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒன்றாவே இருக்குது பார்த்தீங்களா, சேமாக இருக்குங்களா. நான் இங்கே ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸ்லீவ் ஓப்பன்லேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்லீவ் ஓப்பனாண்டிருந்து நான் ஒரே ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ஓப்பன், அடுத்து அந்த ஆர்ம் கர்வ் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனில் ஸ்டிச் பண்ணணும். நான் இந்த லைனில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்து வேஸ்ட் அண்டு பாருங்கள், நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரே அளவு தான் வருது இல்லைங்களா. ஸோ அதிலேருந்து நான் பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரே ஒரு தையல். நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கரெக்டாக வந்துச்சுங்களா ஸ்டிச்சிங். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.